முருகா, என் அன்பு பிள்ளையே, உன்னுடைய விதியை நான் மாற்றி எழுதி விட்டேன் தங்கமே. இதை நீ பார்த்தே ஆக வேண்டும். இது உன் அப்பன் முருகன் கட்டளை. உன்னுடைய மனதில் நீயாக கற்பனை செய்து கொண்ட விதி அது மாற்ற முடியாத ஒன்று அல்ல. விதியில் 1000 எழுத்துக்கள் இருந்தாலும் உன் மதி அதனை மீறும் வல்லமை கொண்டது. தெய்வத்தால் ஆகாதது முயற்சி திருவினையாக்கும் என்பதை கனவாக அல்ல, நம்பிக்கையாக நினைத்துக்கொள் தங்கமே. ஒவ்வொரு நாளும் நீ தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருந்தால் இந்த பிரபஞ்சமும் உன் கந்தனும் உன் காலடிக்கே அனைத்தையும் கொண்டு வந்து சேர்ப்போம். அவச குணமான எண்ணங்களையும் வார்த்தைகளையும் விட்டுவிட்டு நற்சிந்தனையோடு செயலில் இரு தங்கமே. எந்த ஒரு விஷயத்திலும் குழம்பாதே. உன்னை நீயே தேற்றிக்கொண்டு பிறருக்கும் ஒளியாய் பாடமாக அமைய வேண்டும். அப்போது தான் நான் உன் உள்ளத்துள் இருக்கும் முருகன் உன்னால் உணரப்படுவேன். நாளைய பொழுது நீயே நல்ல பொழுதாக ஆக்கும் ஆற்றலும் வலிமையும் உன்னுள் நிறைந்து உள்ளது. இப்போது உன் உடலுக்கு ஓய்வு தேவை. நிம்மதியாக இரு. உன் விதியை மாற்றும் சக்தி என்னிடம் இருக்கின்றது. வாழ்க்கை எப்போதும் எண்ணம் போல் நடக்காது. ஆனால் எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் வாழ்க்கை அமைதியாக மாறும். பிரச்சனைகள் வந்தால் உடனே பதில் அளிக்காதே தங்கமே. அமைதியாக இரு. ஏனெனில் அமைதி தந்த தீர்வுகள் எப்போதும் சிறந்தவை. கோபம் பதில் சொல்லும். அவசரம் மற்றும் மன கசப்புகள் அனைத்தும் உன் உள்ளத்தின் அமைதியை கெடுக்கும். சிந்தனையோடு பேசும் பழக்கத்தை வளர்த்துக்கொள். ஏனெனில் மௌனம் பல நேரங்களில் பெரிய தீர்வாக இருக்கும் தங்கமே. கடந்ததை நினைத்து மனதை வருத்தப்படாதே. எதிர்காலத்தை நம்பிக்கையோடு நோக்கு. உன்னுடைய வாழ்க்கை அமைதியால் ஒளிரட்டும். உன் விதியை நல்ல விதியாக நான் மாற்றித் தருகின்றேன். என்னை நம்பு. ஓம் முருகா.